இயற்கை நமக்கு அழகை மட்டும் கொடுக்கல, அந்த அழகை பாதுகாக்க தேவையான பொருட்களையும் கொடுத்துருக்கு. இந்த பன்னீர் ரோஸ் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஒரு சிம்பிள் ஃப்ளவராக தெரிஞ்சாலும் இதிலிருந்து நேச்சுரலான ரோஸ் வாட்டரும் ரோஸ் பவுடரும் ப்ரிப்பேர் பண்ணி நேச்சரோட பியூட்டி ப்ராடக்ட்ஸாக மாற்றலாம். அது எப்படின்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறது ரோஸ் வாட்டர். இந்த ரோஸ் வாட்டரை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. நான் அதுலேயே ரொம்ப ஈஸியான மெத்தடை இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. இந்த ரோஸ் வாட்டரை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோஸ் வாட்டரை நம்ம ஒரு நேச்சுரல் டோனராக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ் பேக்ஸ்லேயுமே இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரோஸ் வாட்டர் செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் பறித்த ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரோஸ் நம்ம எடுத்திருக்கோம். இந்த ரோஸை நம்ம நல்லா வாட்டரில் க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த ரோஸோடைய பெட்டல்ஸை மட்டும் நம்ம பிச்சு தண்ணியில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் ஒரு 10லேருந்து 12 ரோசஸ் கிட்டே எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 200 ml ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கேன். உங்கள் கிட்டே இருக்கிற பூவோட குவான்டிட்டி பொறுத்து நீங்கள் வாட்டர் எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாகவோ பண்ணிக்கலாம். இதில் டேமேஜ்டான பெட்டல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். எங்கள் வீட்டு செடியில் இத்தனை பூ பூக்கிறதுக்கு காரணம் நாங்கள் இதுக்கு ஒரு ஆல்-இன்-ஒன் ஃபர்டிலைசர் கொடுக்குறோம். அது எப்படி செய்கிறதுங்கிறது நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சேனலில். இப்போ இதை ஹை ஃப்ளேம் இல்லாமல் லோ ஃப்ளேமில் வைக்கணும். வாட்டர் பாயில் ஆகக்கூடாது. கொஞ்ச நேரம் கழித்து பெட்டல்ஸோட கலரெல்லாம் போய் ஒயிட் கலரில் மாறிடும். அப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூலாக விட்டுருங்க. கூல் ஆனதுக்கப்புறமா அதை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த ரோஸ் வாட்டரை டோனராக யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் இன்னும் கூல்டவுன் ஆகுறப்போ அது டார்க் கலரில் மாறும். நெக்ஸ்ட்டு ரோஸ் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்குமே நம்ம ரோஸ் பெட்டல்ஸை செப்பரேட்டாக எடுத்து இன்டைரக்ட் சன்லைட்டில் நம்ம காய வச்சுக்க போகிறோம். இந்த ரோஸ் பவுடரை நம்ம தனியாக ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு எதாவது ஃபேஸ் பேக் போடும்போது இதையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்ல ஃபைனான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ரோஸ் பவுடரை நம்ம ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னில் இருக்க எக்ஸஸ் ஆயிலுமே கண்ட்ரோல் பண்ணும். இதை நம்ம கர்ட் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஹனி கூடயும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா ரோஸ் பவுடர் கூட கொஞ்சமாக முல்தானி மிட்டி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரோஸ் வாட்டரும் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் கர்ட் இல்லைன்னா ஹனி யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம். ரோஸ் வாட்டர் உங்கள் ஸ்கின்னை ரெஃப்ரெஷ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக மெயின்டைன் பண்ணும். இதை நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நார்மல் டோனர் மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த ரோஸ் பவுடர் பேக்கை நீங்கள் வாரத்துக்கு 2 இல்லைன்னா 3 தடவை யூஸ் பண்ணலாம். இது நேச்சுரலான ஒரு ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் உங்களுக்கு சூட் ஆகுதான்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு கொஞ்சோண்டு குவான்டிட்டி மட்டும் எடுத்து உங்கள் கையில் அப்ளை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு இரிட்டேஷன் எதுவும் இல்லைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறப்போ ஃபேஸ் நல்லாவே க்ளோ ஆகுறதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதும் உங்களாலே ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் இந்த ரோஸ் பவுடர் பேக் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ரிசல்ட்ஸ் வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போல் இன்னும் நிறைய நேச்சுரலான யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.